இன்றைக்கு 5வது திருச்செயலுக்குரிய முருகனை சிந்திக்க போகிறோம். ஊ அப்படிங்கிற இடத்துல இன்றைக்கி வருது. இதில் 3 முருகன் கொடுக்குறாரு. இதெல்லாம் நீங்கள் கவனித்து பாருங்கள். இந்த முருகனெல்லாம் ஏதாவது குறிஞ்சிக்கொண்டா ஒரு சொன்னதில் இல்லை. இன்றைக்கி சொல்ல போகிறதுலையும் பாருங்களேன். முருகன் ஒரு பேர், அதுக்கு வேறு அர்த்தம். அது இவங்க எடுத்துன்னு போகிறது வேறு. இப்போது உறுதியாய் முன்கை தென்னை உமை இல மதலை காக்க தருகன் ஏறிடுவே என் கை தலத்தை மாமுருகன் காக்க. இப்போ இந்த முருகனை மாமுருகன்கிறார், பெரிய முருகன் அப்படிங்கிறார். அப்போ என்னது அது பெரிய முருகன்? அப்போ முருகன்னா என்னதுன்னு தெரிஞ்சது மாமுருகன்னா என்னதுன்னு தெரிஞ்சுக்கிடலாம். இப்போது சுப்பிரமணிய வேஷத்தில் 44வதுக்கு வினா விடை அதில் கொடுக்கறத தான் கொடுக்குறேன். முருகன் அப்படின்றதுனாக்கா இளமை, முருகன் அப்படி சொன்னால் வாசனை, முருகன் என்ன தேன், முருகன் என்ன அழகு, முருகன் என்றால் திருவிழா. அப்போது என்றும் இளமையுடன் இருப்பவர், தெய்வ திருமணம் கமழ்பவர், கட்டழகு உடையவர், திருவிழாவுக்கு உரிய தேவனாக இருப்பவர். யார் திருவிழா பண்ணினாலும் அதில் உயிராக இருக்கிறது தேவனாக இருக்கிற இவர் தானா. இளமை அதோட அழகோடு இருக்கிறவர், அதோட அரண்மகன், கௌரி நந்தனன், சேய் அப்படின்ற பேர்கள்லாம் இவர் தான் தேனாக இருக்கிறாராம். இந்த பேரை சொல்லும்போது தேனாக இருக்கிறாராம். இப்படி 44வது வியாசத்தில் எழுதியிருக்க 44வது வினாவிடையில் ஸ்ரீ சுப்பிரமணிய வியாசத்தில் எழுதியிருக்கிறாரு. அதில் இப்போது உறுதியாய் முன்கை தன்னை உமை இள மதலை காக்க தருகன் ஏறிடவே என் கை தலத்தை மாமுருகன் காக்க. அது பெரிய முருகனாக காப்பாற்ற வேண்டும் என்று சொல்கிறார். இந்த முருகனை இன்றைய தினத்திலே இப்பொழுது நினைப்போம். அடுத்து இதே பாட்டில் நாளைக்கு இன்னொரு வார்த்தை வரும், இன்னொரு முருகன் வரும், வரவழைப்போம்.